இங்க ஒருத்தனுக்கு பொண்ணே கிடைக்காம 68வது தடவையா ஒரு பொண்ணை பார்க்கலான்னு வரான். அந்த பொண்ணை பார்த்ததும் இவனுக்கு புடிச்சு போயிருது. அந்த பொண்ணும் இவனை புடிச்ச மாதிரியே காட்டிக்கிறா. அதனால இவங்க ரெண்டு பேரையுமே தனியா பேசுறதுக்காக விட்டுறாங்க. இவனுக்கு ரொம்ப குலுக்கமா இருக்கறனால நம்ம வெளியில போய் பேசலாமேன்னு இந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வரான். அங்க ஒருத்தன் பைக்ல வந்து இவன்ட்ட அட்ரஸ் கேக்குற மாதிரியே கேட்டுட்டு இந்த பொண்ண வண்டியில ஏற சொல்லிட்டு இந்த பொண்ண வேகமா வண்டியில கூட்டிட்டு போயிடுறான். இதனா பாக்குற இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஒரு காரை எடுத்துட்டு இவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு காரை வேகமா ஓட்டி வாழைத்தோப்புக்குள்ளலாம் விட்டு ஒரு வழியா இவங்க பொண்ணையும் சேஸ் பண்ணி புடிச்சிடுறாங்க. பார்த்தா இந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிடுறா. இவங்க அப்பாவும் அதை தடுக்கலான்னு போறாரு. தடுக்க போன இந்த அப்பா ஒரு செகண்ட் அந்த பையனோட அம்மாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீயா நீயான்னு கேட்டுக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலயே லவ் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவரு அந்த அம்மாவோட பேரை தான் இவங்க பொண்ணுக்கு வச்சிருப்பாரு. அதே மாதிரி அந்த அம்மாவும் இவருடைய பேரை தான் அவங்க பையனுக்கு வச்சிருக்காங்க. நம்ம ரெண்டு பேரால தான் ஒன்னா சேர முடியல, நம்ம பிள்ளைங்களையாச்சும் ஒன்னா சேர்த்துருவோமேனு இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருது. இந்த பொண்ணு பார்க்க வந்த இந்த மாப்பிள்ளைக்கு இந்த தடவையும் பொண்ணு கிடைக்காம போயிடுது. மாப்பிள்ளைய மாத்திரவங்க எல்லாம் மரியாதை வேணுமா?